Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் வெலிகுண்டுலு பகுதிக்கு வரும் நீரின் அளவு அதிரடியாக சரிந்துள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வரை 27,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக குறைந்தது. இந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி 7,500 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டுள்ளது. ஒகேனக்கல் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் நீர்வரத்து அதிகரித்திருந்தது. ஆனால் தற்பொழுது மழை நின்றுவிட்டதால் காவிரியில் வரும் நீரின் அளவும் மிகவும் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் போடி கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனையடுத்து தடுப்பணையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் கொட்டக்குடி ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தரைப்பாலம் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் கடந்த ஒரு வாரமாக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் மழை நீருடன் சாத்தனூர் அணை நீரும் கலந்து வருவதால் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நீர்மட்டம் கூடிக்கொண்டே செல்வதால் தென்பெண்ணை ஆற்றில் அமைந்துள்ள திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர் பகுதியை இணைக்கும் தரைப்பாலம் மூழ்கும் அபாயம் உள்ளது.